வணக்கம். வெல்கம் டு பிபிகே அறிவு ஆழி சேனல். நாம் பேசும் சாதாரண பேச்சிற்கும் இலக்கிய பேச்சிற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அழகு. ஒரு பெண்ணுக்கு எப்படி நகைகள் அழகு சேர்க்கிறதோ அதுபோல நம் தமிழ் மொழிக்கு அழகு சேர்ப்பவைதான் அணிகள். செய்யுளுக்கு அழகு தருவதால் இவை அணி என்று அழைக்கப்படுகின்றன. நமது தமிழ் மொழியில் செய்யுளுக்கு அழகு சேர்க்கும் அணிகளை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் ஆனால் இலக்கணமாக படிக்கும்போது குழப்பிக்கொள்ளும் 4 முக்கிய அணிகளான ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, வஞ்சப்புகழ்ச்சி அணி மற்றும் தற்குறிப்பேற்ற அணி ஆகியவற்றை மிக எளிமையாகவும் சுவாரஸ்யமான உதாரணங்களோடு பார்க்க போகிறோம். முதலில் ஓமை அணி. ஓம உருபு வெளிப்படையாக வருவது. எடுத்துக்காட்டு நிலவு போன்ற முகம். இதில் ஓமை மற்றும் ஓமேயம் மற்றும் ஓம உருபு வெளிப்படையாக வருகிறது. அடுத்தது எடுத்துக்காட்டு ஓமை அணி. இது ஓம உருவு மறைந்து வருவது. எடுத்துக்காட்டு தொட்டனை தூறும் மணற்கேணி. இதில் 2 வாக்கியங்கள் வந்து ஓம உருவு மறைந்து வருகிறது. அடுத்தது வஞ்சப்புகழ்ச்சி அணி. புகழ்வது போல் இகழ்வதும் இகழ்வது போல் புகழ்வதுமே வஞ்சப்புகழ்ச்சி அணி ஆகும். தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்து ஒழுகலான். இந்த குறளில் தேவர்களும் கயவர்களும் ஒன்றாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் தேவர்கள் நல்ல செயல்களை செய்வர், கயவர்கள் தீய செயல்களை செய்து அழிவர். எனவே கயவர்களை தேவர்களோடு புகழ்வது போல புகழ்ந்து இகழப்பட்டு உள்ளது. இதுவே வஞ்சப்புகழ்ச்சி அணியாகும். அடுத்தது தற்குறிப்பேற்ற அணி. இயல்பாய் நடக்கும் நிகழ்வில் கவிஞன் தன் கருத்தை கூறுவது. ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இது சிலப்பதிகார அடிகள். கொடி காற்றில் அசைவது இயல்பான நிகழ்வு. ஆனால் இளங்கோவடிகள் கோவலனும் கண்ணகியும் மதுரைக்கு வருவதால் கோவலன் கொலை செய்யப்படுவான் என்பதால் வராதீர்கள் என்று கொடி அசைந்து அவர்களை தடுப்பதாக இயல்பாக நடக்கும் ஒரு நிகழ்வின் மீது தன் கருத்தை ஏற்றி கூறியுள்ளார். எனவே இது தற்குறிப்பேற்ற அணியாகும். நன்றி. சப்ஸ்கிரைப் டு பிபிகே அறிவு ஆழி சேனல்.